ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம ஜிடி அணி போராடி தோத்துச்சின்னு சொல்லாங்க, டெல்லி அணி போராடி வெற்றி பெற்றுச்சின்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த மாதிரி தாங்க நேற்று மேட்ச் போச்சு. இந்த சீசன் என்னன்னே தெரிலங்க, சும்மாவே 200 அடிக்கிறாங்க, எல்லா டீமும் 200 அடிக்கிறாங்க, அது சில டீம் 200 சேஸும் பண்ணுறாங்க. அதனால் இந்த சீசன் ரொம்ப பேட்டிங்கு ஃபேவரான சீசனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று டாஸ் வென்ற நம்ம ஜிடி அணி கில் கேப்டன் வந்து போலிங் செய்கிறேன்னு முடிவு செஞ்சாருங்க. ஆனால் அவருக்கு அது 100வது ஐபிஎல் போட்டிங்க, அதனால் நல்லா பண்ணோம், ரொம்ப எதிர்பார்த்து எதுவும் பண்ணல. அதை தொடர்ந்து நம்ம டெல்லி அணி பேட்டிங் களம் இறங்கினாங்க, அதிரடியாக தான் ஆடினாங்க. யாருமே எதிர்பார்க்காத நம்ம அக்சர் பட்டேலை தூக்கி 1 டவுன் போட்டாங்க, சூப்பராக ஆடினாருங்க அக்சர் பட்டேல். நல்லா 66 ரன் அடித்தாருங்க. ரிஷப் பந்த் 2.0 நிரூபிச்சாருங்க, சூப்பராக ஆடினார். கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு கப்புக்கு பார்சல் பண்ணி அமுச்சிடலாங்க, பயங்கர ஃபார்மில் இருக்கார். 88 ரன் குவிச்சாருங்க, சூப்பராக அடிச்சார். லாஸ்ட்டில் சாய் சுதர்ஷன் ஓவரை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்லாங்க. ஸ்பின்னர் தூக்கின்னு போய் 19 ஓவர் கொடுத்தா எப்படிங்க போடுவார், பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம டெல்லி அணி பார்த்தீங்கன்னா 224 ரன் குவிச்சாங்க, 20 ஓவருக்கு சூப்பராக ஆடினாங்க. 225 ரன் அடித்தால் இலக்குடன் நம்ம டெல்லி ஜிடி அணி இறங்கினாங்க. கில் ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க, அவர் 100வது மேட்ச் ஐபிஎல் ஆடுவார்னு பார்த்தா அவர் ஆடல. நம்ம மில்லருங்க, கில்லர் மில்லர் இந்த சீசனில் தூங்கி நின்றார், இப்போ எழுந்துட்டாருன்னு சொல்லலாம். சூப்பராக 55 ரன் அடித்தார். நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் வழக்கமாக அவர் 35-45 தான் அடிப்பார், இந்த மேட்ச்சு 65 அடித்தாருங்க, சூப்பராக ஆடினார், நல்லா ஃபைட் பண்ணார். கடைசி வரைக்கும் நம்ம ஜிடி அணி போராடினாங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. வெறும் 4 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. 220 ரன் குவிச்சாங்க, ரொம்ப கடுமையாக போராடினாங்க. அவங்க போராட்டத்துக்கு நம்ம பாராட்ட வைக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணிக்கு அடுத்தது எந்த டீம் ஜெயிக்கணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் ஜிடி அணி தாங்க சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜிடி அணியில் ஒரு தமிழக வீரர்கள் நிறைய இருக்காங்க, ஒரு 5 பேர் தமிழக வீரர் இருக்காங்க. அதனால் நம்ம சென்னை அணிக்கு அடுத்தது எந்த டீம் ஜெயிக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஜிடி தான் சொல்லுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜிடி அணி தோத்துச்சு, வர மேட்சில் ஜெயிச்சா நல்லா இருக்குங்க. இதில் என்ன தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஜாக் பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே அணி 8ல் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஜிடி அணியும் இதுக்கு முன்னே 8ல் 4 ஜெயிச்சிருந்தாங்க. போன மேட்ச் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக ஜிடி அணி முன்னேறி இருப்பாங்க 5வது இடத்துக்கு. நம்ம சென்னை அணி குறைஞ்சி 6வது இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதனால் இந்த தோத்தது மூலமாக 9ல் 4 இருக்காங்க ஜிடி அணி. இப்போ சென்னை அணி வர ஞாயிற்றுக்கிழமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறாங்க. அந்த மேட்சை ஜெயிச்சா கண்டிப்பாக நம்ம புள்ளிப்பட்டியில் முன்னேறத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். இப்போ ஓரளவுக்கு பெட்டர் ரன் ரேட் இருக்குது, எல்ஆர்ஜி அணியோட பெட்டர் ரன் ரேட் தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் டாப் 2லாம் முடித்துக்கு முக்கியமாக ரன் ரேட் தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சாங்கன்னா நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க, டாப் 2 போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வர போட்டியில் நம்ம சென்னை அணி ஜெயிச்சா நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம கப் அடித்துக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா சேப்பாக்கம் குவாலிஃபைடும் ஃபைனலும் சேப்பாக்கத்து நடக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஹோம் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஃபைனல் வரைக்கும் வந்துட்டால் கண்டிப்பாக கப்பு தூக்கி குத்தலாங்க சென்னை அணிக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் சீசன் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னை அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேரில் சென்னை அணி இப்போ இருக்கிற பிளேயிங் லெவன்ஸ் நல்லா இல்லை, இன்னும் நல்லா எதுனா பிளேயிங் லெவன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.